இயேசு ராஜா உன் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். இயேசு ராஜா உன் இதய துடிப்பை அறிந்து கொள்ள பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். இயேசு ராஜா உன் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உன் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். இன்னைக்கு ஆண்டுடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறார்ன்றதை நம்ம அறிந்து செயல்படணும். ஆண்டவர் என்ன நினைக்கிறார், ஆண்டவர் என்ன யோசிக்கிறார், ஆண்டவர் இப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னு அவர் நினைக்கிறத நம்ம நிறைவேற்றணும். ஏன் அப்படி நிறைவேற்றணும்னா அப்போ தான் நம்ம நினைக்கிறத அவர் நிறைவேற்றுவார். அவர் நினைக்கிறத நம்ம நிறைவேற்றினதான் நம்ம நினைக்கிறத அவர் நிறைவேற்றுவார். இன்றைக்கி ஏன் நம்ம நினைக்கிறத அவர் நிறைவேற்றலை அப்படின்னா அவர் நினைக்கிறத நம்ம நிறைவேற்றலை. அதனால் நம்ம நினைக்கிறத அவர் நமக்கு நிறைவேற்றலை. அப்போ அவர் நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்தை பற்றி, நம்மளை பற்றி, பிள்ளைகளை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி எந்தெந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் அவர் நிறைவேற்றணும். அப்படின்னா அவர் நினைக்கிறத முதல்ல நாம் என்ன செய்யணும், நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி நிறைவேற்றக்கூடியவங்களாக இருந்தால் தான் நம்ம நினைக்கிறத அவர் நமக்கு என்ன செய்வார்னா நிறைவேற்றுவார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் இதுக்கு ஒரு நல்ல சிறந்த எடுத்துக்காட்டான அதிகாரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான அதிகாரம். 10வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 18:10 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். இப்போது ஆபிரகாமுக்கு என்ன செய்வே இல்லை அப்படின்னா ஒன்றும் சொல்லவே இல்லை. அதை நான் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் 17வது வசனத்தை பாருங்கள். 16, 17, 17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராளுக்கு பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். இப்போ இதே வார்த்தையை தான் அங்கேயும் சொல்கிறார். என்ன சொல்கிறார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பன்றார். ஆனால் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை, அதெல்லாம் என்ன செய்யாது, நடக்காது. ஆனால் இங்கே சொல்லும்போது அவர் எதையுமே என்ன செய்யலை. ஆபிரகாம் எந்த ஒரு மறுமொழியுமே எந்த ஒரு மாற்று கருத்தையுமே ஆபிரகாம் என்ன செய்யலை, சொல்லணும். அப்போ என்ன புரியுது அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்ப்பு ஆபிரகாம் என்ன இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் இருதயத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்னா அப்படியே நிறைவேற்றுகிறார். ஏன் 17ஆம் வசனத்தை சொல்கிறேன் அப்படின்னா அந்த 17ஆம் வசனத்தில் அவர் நகைக்கிறார். அவரே சொல்கிறார், எனக்கு 100 வயசாச்சு, எனக்கு என்ன கிடையாது, பிள்ளை பிறக்காது. 90 வயசாச்சு, என் மனைவிக்கு பிள்ளை என்ன செய்யாது, பிறக்காது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனால் 20 அந்த 18ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை கூட ஆபிரகாம் என்ன செய்யவே இல்லை, எதையுமே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அவர் நினைக்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் நினைக்கிறதை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளை பற்றி, குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, பொருளாதாரங்களை பற்றி, இனி நம்ம என்ன நினைக்கிறோமோ நம் நினைவுகளை கர்த்தர் அறிந்து நாம் நினைக்கிறத கர்த்தர் நிறைவேற்றணும்னா அதை இன்றைக்கி சொல்கிறது, நீ நினைக்கிறத உனக்கு என்ன செய்வேன், நம்ம நேற்றுக்கு பார்த்தது நீ எதிர்பார்த்தது உனக்கு என்ன செய்வேன், உனக்கு கொடுப்பேன். நம்ம நேற்றுக்கு பார்த்தது நீ எதிர்பார்க்கிற பலனை உனக்கு என்ன செய்வேன், நான் கொடுப்பேன். அதுக்கு என்ன செய்யக்கூடாது, நீ என்னை மறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம்.
நேற்று முன்ன நாள் பார்த்தோம், என்னை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். என்னை விட்டு நீ பிரியக்கூடாது. நேற்றுக்கு பார்த்தோம், என்ன நீ மறக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன சொன்னால், இன்னும் ஒரு வார்த்தை இதுக்கு ஒப்பனையாக சொல்லணும்னா, என் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். என்னோட என்ன செய்யணும், நெருக்கமாக இருக்கணும். யார் ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சிக்க முடியும்னா, ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறவங்கள தான் புரிஞ்சிக்க முடியும். ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறவங்க தான் இதை என்ன செய்ய முடியும்னா புரிஞ்சிக்க முடியும். ஆண்டவரோடு கூட நெருக்கமாக. இப்போ ஆண்டவர் இருதயத்தில் இல்லாத ஆபிரகாம் புரிஞ்சிக்கிட்டாரா? இப்போ 1லேருந்து படிங்க, 18, 1, 2, 3 படிச்சிங்கன்னா, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே ஓடி குனிந்து, ஆண்டவன்மார்களே, கிடைத்ததானால் வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், போகலாம். இதற்காகவே அடியேனிடம் மட்டும் வந்துடணும். இப்போ எப்படி சொல்றாரு, என்ன சொல்கிறது, சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதா? இல்லை, இல்லையா? என்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்க வந்திருக்கிறீங்க? அப்போது இங்கே ஆபிரகாம் இருக்கிறார் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு நெருங்கின உறவுக்குள்ளே யார் இருக்கிறாரு? சில வீட்டில் போய்ட்டு எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும், கேட்க முடியாது இல்லையா? ஆனால் சில வீட்டில் எப்படி கேட்க முடியும், எப்போ சாப்பாடு இருக்கா அப்படி கேட்கவும் இல்லையா? யார்கிட்ட கேட்கவும்? ஸோ ரொம்ப அந்த க்ளோஸில் பழகிறவங்க கிட்ட தான் என்ன செய்வாங்கன்னா அதை கேட்பாங்க. கொஞ்சம் தள்ளி நிற்கிறவங்ககிட்ட அவங்களே கூப்பிட்டா கூட என்ன செய்ய மாட்டாங்க, இல்லை ஒன்றும் பசி இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்கன்னா ஈஸியாக வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இப்போ ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் எப்படி பழகிறாருன்னா ரொம்ப க்ளோஸில் பழகிறார். எப்படி பழகிறாரு? எப்போ பசிக்குது, சாப்பாடு இருக்குதா, ஏதாவது இருக்குதா அப்படி. இதற்காகவே என்ன செஞ்சீங்க, அப்போ போகிறவங்க எங்கே வந்திருக்கிறாங்க, அப்போ என்ன நினச்சி பேசியிருக்கு, இந்த 3 பேர் என்ன பேசியிருக்கணும்? இங்கே ஆபிரகாம் இருக்கார்ல, போயிட்டு என்ன செஞ்சிடலாம், மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம போயிடலாம். அப்போ என்ன செய்யலாம், அப்போ அந்த உரிமையோடு கூட என்ன செய்கிறாங்கன்னா கலக்கிறாங்க. அப்போ அங்கே வர்றத ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, இதற்காகவே அடியனுடைய வீடு மட்டும் வந்தீர்கள் என்பதை நான் தெரிஞ்சிருக்கிறேன்றார். இப்போ ஆண்டவர் என்ன செய்யலை, அவங்களுக்கு சொல்லலை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்ன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். சரி, அதுக்கு வார்த்தை இல்லைப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கணுமா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோமா? கீழே சொல்கிறார் இல்லையா, சாரால் நகைக்கிறாங்க, அது என்ன மனைவி நகைக்கிறான், அப்போ இல்லைன்றா, இல்லை நீ நகைச்சு என்ன செய்கிறா, கீழே சொல்கிறார் இல்லையா? 11 வசனத்தை பாருங்க. நகைத்து அப்படின்னா இப்போ அவன் நகைக்கலன்றான். அடுத்தது இல்லை, அவன் நான் நகைக்கலைன்னு சொல்லுவா, இல்லை நீ நகைச்சேன்னு வருப்பார். அப்பொழுது அவள் என்ன செய்யலை, நான் நகைக்கலை. 13 வசனம், அப்பொழுது பதினஞ்சாம் வசனம் பாருங்க. சாராள் பயந்து அதற்கு அவர், இல்லை நீ என்ன செய்கிற. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அது ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார் இல்லையா? இப்போ ஆபிரகாம் சொல்ற என்ன தெரிவிச்சிருக்கணும். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறது, இதற்காகவே மடியனடி வீடு மட்டும் வந்தீங்கன்றார் இல்லையா? அப்போ ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும், இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம், ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை யார் புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஆபிரகாம் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ ஆண்டவர் எண்ணத்தை புரிஞ்சுக்கிறது தான். இப்போ ஆபிரகாம் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைவை ஆண்டவர் என்ன செய்கிறார், நிறைவேற்றுறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறத புரிஞ்சு செயல்பட்டாதான் நம்ம இருதயத்தில் இருக்கிறதா ஆண்டவர் புரிஞ்சு செயல்படுவார். இப்போ ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறத நம்ம நிறைவேற்றினாதான் நம்ம இருதயத்தில் உள்ளதான் ஆண்டவர் நிறைவேற்றுவார்.
இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறத மட்டும் ஆண்டவர் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அவர் நம்மளை பற்றி என்ன செய்வார்? ஒன்றும் நினைக்க மாட்டாரா? ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் நினைக்கிறாரா? ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் நினைக்கிறாரா? நினைக்கிறார் இல்லையா? அப்போ ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் நினைக்கிறான். இந்த போகிற வழியில் சோதோமுக்கு போகலாம், அது அப்புறம் போய்க்கலாம், மதியம் எங்கே போயிடலாம், இங்கே ஆபிரகாம் வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் முடிச்சு என்ன செஞ்சிடலாம், நம்ம போகலாம் அப்படின்னு அவங்க நினச்சி வராங்க. அவங்க இருதயத்தில் என்ன இருக்குதுன்றத யார் புரிஞ்சிட்டார்னா ஆபிரகாம் புரிஞ்சிட்டார். அப்போ இது யார் புரிஞ்சிக்க முடியும்? இது மட்டும் இல்லை, நீங்கள் அப்படியே தொடர்ந்து வந்தீங்கன்னா 22 வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். 22வது வசனத்திலிருந்து, அந்த புருஷர் போனார்கள், ஆபிரகாமோ. இப்ப இங்க ஆண்டவர் என்ன செய்யல? இப்ப ஆபிரகாம் என்ன செய்யல? ஆண்டவர் நில்லுப்பான்னு சொல்லல இல்லையா? நின்று ஜெபம் பண்ணுன்னு சொல்லல, அப்படித்தானே? இந்த சோதோமுக்காக என்ன பண்ணு, ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் என்ன செய்யல? ஆண்டவர் சொல்லல. அப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாரு? பின்னும் கர்த்தர் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் கேட்கணும், எப்ப நான் உன்னை ஜெபம் பண்ணுவா சொன்னேன்? இப்போ வந்தோம், சாப்பிட்டோம், என்ன பண்ணாங்க, கிளம்பிட்டோம். நான் என் மகள் நான் வேலையை பார்க்குறேன், உன் வழியை நீ பார்த்துட்டு போகலாம்ல. அப்போ என்ன விரும்புகிறார் ஆண்டவர்? இப்போ ஜெபிக்க விரும்புகிறாருன்றதை யார் புரிஞ்சுக்கிட்டாரு? இப்போ ஜெபிக்க வைக்கிறாரு. இப்போ ஜெபிக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்றதை யார் புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஆபிரகாம் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ இன்னைக்கு நம்ம யாராக இருக்கணும்? தேவனுடைய இருதயத்தில் உள்ளதை நம்ம அறிந்து செயல்படுகிற நபராக இருக்கணும். சொல்றதை செய்யறது ஒரு பகுதி, சொல்றது ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா அதை செய்யறது ஒரு பகுதி. ஆனால் மறுபகுதி என்ன? அவர் சொல்ற சில விஷயத்தை ஆண்டவர் சொல்லலை. இப்போ ஆபிரகாம் சாப்பாட்டுக்கு சொல்லலை இல்லையா? ஆபிரகாம் சாப்பாட்டுக்கு என்ன ஆண்டவர் எனக்கு செய்யப்பான்னு சொல்லலை இல்லையா? அதே போல சோதோமுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லலை. அப்படின்னா இது ரெண்டுமே சொல்லாத யாரால நடக்க முடியுதுன்னா ஆபிரகாமால நடக்க முடியுது. ஆபிரகாமால நடக்க முடியுது. அப்ப ஆபிரகாம் என்ன செய்வார்ன்றது யாருக்கும் புரிஞ்சிருக்குது. நம்ம சொல்ல தேவையில்லை, நம்மளை பார்த்தாலே அவர் புரிஞ்சிக்குவாரு. ஒரு சொல்ல ஒரு பிள்ளை குழந்தை முகத்தை பார்த்தாலே அம்மாவை என்ன செய்ய முடியுது? புரிஞ்சிக்க முடியுது. ஓ, இந்த பிள்ளை இதுதான் இருக்குது, இப்பதான் எதிர்பார்க்குது அப்படின்றத யாரால புரிய முடியுது? ஒரு அம்மாவால புரிய முடியுது. ஏன் அப்பாவால புரிஞ்சிக்க முடியறதில்ல? அதை குழந்தை 2 பேருக்கும் தான் குழந்தை, புருஷனுக்கும் குழந்தை தான், மனைவிக்கும் குழந்தை தான். ஆனால் அம்மாவால் என்ன செய்ய முடியுது? இதை தான் அந்த பிள்ளை எதிர்பார்க்குதுன்றத யார் புரிஞ்சுக்கிறான்? அம்மா புரிஞ்சுக்கிறான். ஏன் அப்பா புரிஞ்சுக்கிறது இல்லை? இந்த பிள்ளை அம்மாவோடு இருக்கிற நேரம் அதிகம், அப்பாவோடு இருக்கிற நேரம் குறைவு. இப்போ அப்பாவோட எப்போ இருக்கும்? ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 1/2 hour 1 hour அப்படி விளையாட, அவ்வளோதானே தவிர. ஆனால் எந்த நேரம் அந்த குழந்தை யார் கூட தான் இருக்குது? அது கருவளை உருவாகிறத நாள் முதற்கொண்டு அது சொல்ற பெரிய லெவலில் வளர்ற வரைக்கும் அந்த குழந்தை யாரோட தான் இருக்குதுன்னா அந்த அம்மாவோட தான் ஓட்டிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா ஏன் அந்த அம்மாவால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு? அந்த அந்த அம்மாவோட அந்த பிள்ளை தங்களோட என்னவா இருக்குது? அதிகமான நேரம் நெருக்கத்தில் இருக்கிறதுனால தான் அவங்கள என்ன செய்ய முடியுது? ஓ, பிள்ளை இதுதான் எதிர்பார்க்குது, பிள்ளை அழுது உடனே என்ன சொல்லுவாங்க? பிள்ளைக்கு வயிறு வலிக்குது. எதை வச்சு தெரியுது? அம்மா என்ன MBBS படிச்சு வச்சிருக்கிறாங்க, இல்லை குழந்தை சைல்டிஸ்டாக முடிச்சுன்னுக்கிறாங்க? இல்லை. ஆனால் குழந்தை வயிற்று வழியில் ஜீரணிக்கல, குழந்தை வயிற்று வழியில் தான் அழுதுன்றத யாரால புரிஞ்சிக்க முடியுது? அம்மாவால் தான் முடியுது. மற்ற யாராலையும் ஏன் அந்த புள்ள அழுது அதை அடக்கு அப்படின்னு முடியுது. அப்போ என்ன கொடுத்தா புள்ள அடங்குன்றது யாருக்கு தெரியுது? அம்மாவுக்கு தெரியுது. என்ன கொடுத்தா புள்ள அந்த அழுகையை நிறுத்துறது யாருக்கு தெரியாது? அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தான் தெரியும். ஏன் தெரியும்? அந்த பிள்ளை அந்த அம்மாவோடு தான் என்ன இருக்குது? ரொம்ப நேரம் இருக்குது. என்ன சொன்னா அந்த அம்மா கூட தான் என்ன பண்ணிருக்குது? அதிக நேரம் பார்க்குது. அம்மா முகத்தை தான் அதிக நேரம் பார்க்குது. அம்மா கூட தான் அதிக நேரம் பேசுது. அம்மா கூட தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுது. இந்த 3 ஒரு நபருக்கு இருந்தாதான் ஏவனுடைய இருதயத்தை நீ புரிஞ்சிக்க முடியும். என்னது? அதிகமான நேரம் இன்னைக்கு தேவனோடு ஸ்பெண்ட் பண்றது நேரம் இருக்கா? யார் ஆணுடைய இருதயத்தை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அதிகமான நேரம் தேவனோடு செலவிடுகிறவர்கள், அதிகமான நேரம் தேவனோடு செலவிடுகிறவர்கள். இப்ப ஆபிரகாம் வந்தார் இல்லையா? எப்ப வந்தாரு? ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட வந்தாரா? ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட வந்தாரா? எப்ப வந்தாரு? மத்தியானம் வந்தார் இல்லையா? மத்தியானம் வந்தார். எப்ப போறாரு? நைட்டு தான் போறாரு. மத்தியானம் வந்தார் இல்லையா?
இந்த ஜெபமெல்லாம் முடிச்சுட்டு எப்போ தான் போகிறாரு? நைட்டு தான் போகிறார் இல்லையா? அப்போ மத்தியானம் வந்தவர் நைட்டு வரைக்கும் யார் கூட தான் இருக்கிறாரு? இந்த ஆபிரகாம் கூட தான் இருக்கிறார் இல்லையா? சரி, ஆண்டவருக்கு எதுவும் வேலை இல்லை, அவர் கூட இருக்கிறார். ஆபிரகாமுக்கு எவ்வளோ வேலை? ஆபிரகாமுக்கு ஏகப்பட்ட வேலை இல்லையா? ஆனால் ஆபிரகாம் எதை விட எதை முக்கியம் உட்காந்துக்கிறாரு? ஏன் இருக்கிற அவ்வளவு வேலைகளை விட எனக்கு எதுதான் முக்கியம்? தேவனோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதா முக்கியம்னு நேரங்காலம் பார்க்காத தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்க தான் தேவனுடைய இருதயத்தை புரிஞ்சிக்க முடியும். ஏதோ கொஞ்ச நேரம் பார்த்து தோத்திரம் பண்ணிட்டு போகிறவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டு பேசிட்டு அப்படி போய்ட்டு ஓகே பாய் பிளேஸ் அப்படி சொல்லிட்டு போகிறவங்களால புரிஞ்சிக்க முடியாது. மத்தியானம் வந்தார், எப்போ தான் போகிறாரு? சாயங்காலம் அங்கே போய் நிற்கிறாங்க சோதமலை இல்லையா? இந்த ஜெபமெல்லாம் முடிச்சு எவ்வளோ நேரத்துக்கு போயிருப்பார்? மிட் நைட்டில் போயிருக்கணும், பாதி ராத்திரியில் போயிருக்கணும். அப்படின்னா மத்தியானம் நைட்டு வரைக்கும் யாரோட கூட இருக்கிறாரு? ஆண்டவரோடு கூட ஆபிரகாம் இருக்கிறார். இப்போ ஆபிரகாம் எங்க புரிஞ்சிக்க முடிச்சு உங்களால்? யாருமே அப்படி என்ன செய்ய முடியல, புரிஞ்சிக்க முடியலையே. வேற யாருக்கிட்ட என்ன செய்ய இந்த வார்த்தையை சொல்லலை பார்த்தீங்களா? வேற யாரும் என்ன செய்யல, இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, இதுக்காக தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்யல, யாருமே சொல்லலையே. அப்படின்னா இப்போ தேவன் என்ன விரும்புகிறாரு? நான் நினைக்கிறத நீங்கள் செய்யணும்னு விரும்புகிறார். அவர் நினைக்கிறத நம்ம செய்யணும்னு விரும்புகிறார். சொல்றத செய்து ஒரு பகுதி, ஆனால் என்ன இல்லை இல்லை நான் சொல்றது அப்புறம், ஆனால் என்ன நான் நினைக்கிறதையே நீ என்ன செய்யணும், நீ செய்யணும். இது என்னங்க கொடுமையா இருக்கு. நாங்க சொல்றதை செய்யறதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. நீங்க நினைக்கிறத செய்யணும்னா எப்படி முடியுமா? முடியும். எப்படி முடிஞ்சிச்சு? எப்படி முடிஞ்சு ஆபிரகாமால? அவரு சொல்ல முடியாது. கேட்கணும், ஆபிரகாம எப்படிங்க ஐயா முடிஞ்சிச்சு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்ட சொல்லுவாரு, நேரங்காலம் பார்க்காம தேவனோடு நேரத்தை செலவிட்டேன்னா இது உனக்கு சாத்தியம். அப்ப யாரால தான் அது முடியும்? இது யாரால தான் முடியும்? முதல் காரியம் என்ன? நேரங்காலம் பார்க்காம தேவனோடு என்ன செய்யணும்? நேரத்தை செலவிடணும். நேரங்காலம் பார்க்கக்கூடாது. காலம் நேரங்கள் அரை மணி நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, இல்லை இல்லை எவ்வளவு நேரம்னு சொல்லி காலங்களை கணக்கிடாம, காலத்தை நேரங்காலம் பார்க்காம அதிகமான நேரம் தேவனோடு செலவிடுகிற ஒரு மனுஷனால தான் ஆண்டவருடைய இருதயத்தில் உள்ளதை புரிஞ்சிக்க முடியும். வேற யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ வந்துட்டு போற, பேசிட்டு போற, பழகிட்டு போற முடியாது. அதான் சொல்றேன், ஒரு குழந்தையினுடைய ஒரு சூழ்நிலையை எப்படி ஒரு தாய் முகத்தை பார்த்த உடனே இந்த பிள்ளை இப்படிதான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதுன்னா, அந்த பிள்ளையோட கூட அதிகமான நேரம் என்ன செய்யறாங்க, அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. அதிகமான நேரம் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, எதாவது தூக்கி வைக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய தூக்கி வச்சு உட்கார்ந்துருக்கிறாங்க, அந்த குழந்தை முகத்தை பார்க்குறாங்க, அந்த குழந்தையோடு என்ன செய்கிறாங்க, நேரத்தை செலவிடுகிறார்கள். இன்னைக்கு ஆபிரகாமை பார்க்குறோம், மிகப்பெரிய ஒரு நேரம், 99 வயசு, தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கல, குடும்ப சூழ்நிலைகளை பார்க்கல, இருக்கிற எவ்வளவோ ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்கையெல்லாம் அவர் பார்க்கல. எதை பார்த்தாருன்னா அந்த தேவனோடு நேரத்தை செலவிடுவது. இன்னைக்கு எவ்வளோ பேர் தேவனோடு நேரத்தை செலவிடுவதற்கு நேரங்காலங்கள் பார்க்காம, டைம் பார்க்காம, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆகி போச்சு, எவ்வளவோ வேலை இருக்குது, எவ்வளவோ காரியம் இருக்குது, சீக்கிரம் முடிச்சு என்ன செய்யலாம், நம்ம கடந்து போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இல்லை. எவ்வளோ பேருக்கு நேரங்களும் பார்க்காம ஆண்டோடு இருக்குன்னு சொல்லி இல்லையா? நான் ஏற்கனவே பழிஞ்சுதான் இந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 3 நாள் வந்து உட்கார்ந்து நிற்கிறாங்க இல்லையா? மத்தேயு 15ல் எத்தனை நாள் வந்து உட்கார்ந்து நிற்கிறாங்க? 3 நாளாக வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா? அதை குருடன், சப்பானி, வியாதிக்காரன், பலவீனக்காரன், உட்கார முடியாது, மலையில வந்து அப்படி உட்கார்ந்து நிற்கிறாங்க 3 நாளா. இவர்கள் எல்லாரும் இந்த 3 நாள் என்ன செய்யறாங்க, என்கிட்ட சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறாங்களே அப்படின்னு ஆண்டவரை இயேசு என்ன செய்யறாரு, அப்படி சொல்றதை பார்க்க முடியுது இல்லையா? பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இப்ப ஜனங்க என்ன விரும்புறாங்க? இப்போ ஜனங்க என்ன விரும்புறாங்க? உங்க பட்டினி அனுப்ப எனக்கு விருப்பம்ன்றாங்க. இப்போ என்ன விரும்புறாங்க? 3 நாள் ஆயிடுச்சு, சாப்பாடு தான் நல்லா இருக்குமே அப்படின்னு விரும்புறாங்க இல்லையா? உடனே என்ன பண்ணிட்டாரு, ஆர்டர் பண்ணிட்டாரு பாருங்களேன் இல்லையா?
பெரிய ஹோட்டல் என்ன பண்ணிட்டாரு, ஆர்டர் பண்ணி கொண்டாந்து வெயிட் பண்ணி வச்சுட்டாருல்ல. எப்படி வச்சாரு? அவன் இருதயத்தில் உள்ளதை இவர் நிறைவேற்றுறாருல. அப்ப இவர் இருதயத்தில் உள்ள அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இப்ப இவர் இருதயத்தில் என்ன இருக்குது வந்திருக்கிறாங்கல்ல. ஒரு 3 நாள் நம்ம கூட இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அப்படி யார் நினைச்சிருக்கிறாரு? நான் சொல்றேன், பார்த்தா பரிதவப்படக்கூடாது ஆண்டவர். ஏன்னா ஒரு குருடன் வந்து இவன் நல்லா சாப்பிடாம உட்காந்து கிடக்கிறானே, என்ன பண்ணலாம், சரி நான் அனுப்பி விடலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்ல. ஒரு சப்பானி வந்து உட்காந்துருக்கானே, அவனை அனுப்பி விடலாம், பண்ணியிருக்கான்ல. ஒரு வியாதிக்காரன், ஒரு பலவீனமாக இருக்கிறான், அவனை என்ன செய்யலாம், 3 நாளாக உட்காந்துக்கிறான், அவனை வீட்டுக்கு அனுப்புப்பா பரவாயில்ல அப்படி சொன்னல. அப்போ அவர் என்ன நினைச்சுக்கிறாரு? பலவீனமாக இருந்தால் கூட பரவாயில்ல, வியாதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, உட்காரவே முடியலனா கூட பரவாயில்ல. எங்கே உட்காரு? இவர் எங்கே உட்காந்துக்கிறாரு? ஒரு ஜம்முன்னு சௌரியமாக ஏறி சேர் போட்டு உட்காந்துட்டார். எங்க மலை மேலே ஏறி உட்காந்துட்டார் இல்லையா? அவர் உட்கார்றது ரொம்ப ஈஸி. கீழே எப்படி உட்கார்றது? மலையில மேலேருந்து கீழே பார்த்து உட்கார்றது ரொம்ப ஈஸி. ஆனால் கீழே இருந்து மேலே பார்த்து உட்கார்றது முடியாது. அப்போ அவர் எப்படி உட்காந்துட்டாரு? ஏறி ஜம்முன்னு உட்காந்துட்டார்ல. இப்போ நம்மள எப்படி நினைச்சிருக்கிறாரு? 3 நாளைக்கு இருங்கன்னு யாரும் என்ன செய்யல, அவங்களை யாரையும் வற்புறுத்தலை. யார 3 நாளா இருங்கன்னு அங்கே வந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்யல, வற்புறுத்தல. ஆனால் அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு? 3 நாளாக இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். எங்க முதல் நாள் கூட்டம் முடிச்சுல, அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதா? அப்போ இந்த 3 நாள் எப்படி இருக்குன்னு விரும்புறாரு? உபவாசம் தான் நல்லா இருக்குமே, இவங்க 3 நாளா ஃபாஸ்டிங் தான் நல்லா இருக்குமே. யார் விரும்புறாரு? இந்த விருப்பம் யார் கிட்ட இருக்குது? இப்போ அந்த விருப்பம் இருக்கிறதுனால தான் ஒண்ணுமே கொடுக்காம இருக்கிறாரு. இப்போ 3ஆவது நாள் அப்பமும் மீனுங்க திருப்தியாக கொடுத்து அனுப்புறவர் ஏன் முதல் நாள் பாதி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே, சும்மா ஏதாவது கொஞ்சம் அப்படி 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 பசியார கொடுத்துருக்கலாமே. ஆனால் என்ன செய்யல? இந்த 3 நாளா இவங்க எப்படி இருக்கட்டும், உபவாசம் இருக்கட்டுமே அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். யாரு? ஆண்டவர் நினைச்சுக்கிறார். அந்த விருப்பத்தை யார் நிறைவேற்றுறான்? அந்த ஜனங்க நிறைவேற்றுறாங்க இல்லையா? அப்போ அவங்க 3 நாள் பார்க்குறாங்க, 3 நாள் ஆயிடுச்சு, சாப்பாடு தான் நல்லா இருக்குமே. அப்போ யார் நினைக்கிறாங்க? ஜனங்க நினைக்கிறாங்க. இந்த விருப்பத்தை யார் நிறைவேற்றுறாரு? உடனே ஆண்டவர் யாரும் வந்து கேட்கல, ஐயா பசிக்குது அப்படின்னு யாரும் வந்து கேட்கல. சேசரை கூப்பிட்றா, இந்த ஜனங்களுக்காக என்ன செய்கிறேன் நினைக்கிறேன், அவங்க என்ன விரும்புகிறாங்க, இப்போ சாப்பாடு வேணும் விரும்புகிறாங்க, நீ என்ன பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும். எவ்வளோ இருக்குது பீட்ரு, எல்லாம் கொண்டு வா அப்படின்றாரா? கொடுத்து என்ன பண்ண, ரைட் எல்லாரும் உட்கார வை, எல்லாத்தையும் என்ன பண்ணு, பரிமாறி கொடு. அப்போ அவங்க ஜனங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவர் என்ன செய்யறாரு, நிறைவேற்றுறாரு. ஏன் நிறைவேற்றுறாரு? என் விருப்பத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க, அவங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். அப்ப என்ன விருப்பம்? இந்த ஜனங்க 3 நாள் என் கூட என்ன இருக்கணும், நேரத்தை ஒதுக்கணும், என் கூட இருக்கணும், என்னோட உட்கார்ந்து இருக்கணும், என்னோட என்ன செய்யணும், அமைதி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அந்த 3 நாளா அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த விருப்பத்தை அவங்க நிறைவேற்றினாங்க. அவங்க என்ன விருப்பத்தோடு வந்தாங்களோ அந்த விருப்பத்தையெல்லாம் நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றி அனுப்புகிறேன். இன்னைக்கு ஏன் நம்ம விருப்பங்களை கத்த நிறைவேற்றவில்லை? நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றதுனால மட்டும் நிறைவேறிடாது. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றதுனால மட்டும் நிறைவேறாது. அப்ப அவர் விருப்பம் என்ன? ஆபிரகாம் பார்க்கிறாரு, இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்க வந்திருக்கிறீங்க, இதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. அப்படி ஒவ்வொரு செயலையும் பாருங்களேன். அப்ப என்ன பண்ணியிருக்கிறாரு ஆபிரகாம்? நமக்காக எப்படி பண்ணும், ஓடி ஓடி வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறார். யாரு? இந்த மனுஷன் ஓடுறாருல்ல, ஆண்ட என்ன சொல்லிக்கணும், ஏய் பொறுமையாக போப்பா, ஒன்றும் அவசரப்படாத. இப்போ நாம கூட என்ன செய்வோம், பிள்ளைங்க ஓடி ஓடி வேலை செஞ்சா அவசரப்பட, கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணு, அவசரப்படாது, கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுமில்ல. இப்போ பத்தியில் பரிமாறி அப்படி பரபரப்பாக ஓடுறாங்கல்ல, அவனை பார்த்து என்ன சொல்லுவோம், ஏன் அவ்வளோ அவசரம் பண்ண, பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பண்ணுங்க அப்படி சொல்லுமில்ல. இந்த 99 வயசு கிழமை இவ்வளோ பரபரப்பாக ஓடுறாரு, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும், ஆபிரகாம் ஏன் அவ்வளோ அவசரமாக ஓடுற, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக செய், பொறுமையாக பண்ணு, பொறுமையாக நடந்து போ அப்படி சொல்லியிருக்கணும்ல. இப்போ ஓடுறத பார்த்து கவனிக்கிறான் என்ன அர்த்தம்? இப்போ ஓடுறத பார்த்து ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி இருக்கிறார், அமைதியா இருக்கிறாரா? அப்பனா என்ன அர்த்தம்? ஓடி ஓடி என்ன செய்யட்டும், எனக்கு ஓடி ஓடி என்ன செய்யட்டும், எனக்கு செய்யட்டும் அப்படின்னு யார் விரும்புறாரு? நான் சொல்றேன், வேற எங்கேயாவது ஆபிரகாம் ஓடுறத பார்த்துருக்கிறீங்களா? இவன் மகனுக்கு 21ஆம் அதிகாரத்தில் விருந்து பண்றாருல்ல, அங்கே ஏதாவது விருந்து ஓடி இருக்கிறாரா? 21ஆம் அதிகாரம் ஈசாக்கு பிறந்துட்டார், எப்படி இருக்கு, பயங்கர சந்தோஷம் இல்லை, மகனுக்கு விருந்து கொண்டாடுல, கடா பட்டி பிரியாணி போடுறாருல, எப்படி ஓடி இருக்கணும், அப்படி பரபரப்பா அப்படி ஓடி இருக்கணும்ல. பைபிள் ஆபிரகாம் ஓடின ஒரே ஒரு இடம் 18ஆம் அதிகாரம் மட்டும்தான். அப்ப நம்ம என்ன விரும்புறோம் அப்படின்னா, தேவன் என்ன விரும்புறாரோ அந்த விருப்பத்தை ஆபிரகாம் என்ன செய்தவர், நிறைவேற்றுவார். என்ன விருப்பம்?
அதிகமான நேரம் என்னோட இருக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை ஆபிரகாம் என்ன செய்யறாரு? நிறைவேற்றினார். என்னோட கூட அதிகமான நேரம் இருக்கணும் என்பது யாருடைய விருப்பம்? தேவ விருப்பம். அப்ப இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் விருப்பம் என்ன? நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட அதிகமான நேரம் இருக்கணும் என்பது அவர் விருப்பம். அதை நிறைவேற்றிட்டாக்க நம்ம விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். நம்பர் 2, அவரோடு கூட அதிகமான நேரம் பேசணும் என்பது அவருடைய விருப்பம். அவர் கூட மட்டும்தான் அதிகமான நேரம் பேசணும் என்பது அவருடைய விருப்பம். அதிகமான நேரம் பேசணும். இப்ப வாசிக்கலாம் அந்த ஆதிகம் 18:25 பாருங்க. இப்ப பார்க்கலாம் 23. சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானை அழிப்பீரோ. 22 23 அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருக்கு சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கன் நீதிமானை அழிப்பீரோ இருப்பார்கள். ஒரே வார்த்தை முடிச்சிருக்கலாம். என்ன முடிச்சிருக்கலாம்? சோதம் என்ன செய்யக்கூடாது? 10 பேர் இருந்தாக்க நீங்க அழிக்க கூடாதுங்க. ஒரே வரியில முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லையா? இப்ப ஆபிரகாமுடைய கடைசி கணிப்பு என்ன? 10 பேர் இருந்தா அழிப்பீங்களான்றாரா? இது எப்ப முடிச்சிருக்கலாம்? இப்ப ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கணும்? இதை முதல்ல சொல்ல வேண்டியதுதானே. இது இத்தனை 50 இழுத்துன்னு வர 10 பேர் இருந்தா அழிப்பீங்களா அழிக்க மாட்டீங்களா சொன்னா முடிச்சுட்டு போறேன். இதுக்கே இவ்வளவு நேரம் பேசுற அப்படி சொல்லியிருக்கணும்ல. சாயங்காலம் போய் நின்னவர் இவரையும் விடல, அவரையும் என்ன செய்யல? விடல. அப்ப என்ன செய்யறாரு? ஒரு நீண்ட ஜெபம். ஜெப குறிப்பில் நீண்ட ஜெபம் இல்ல, ஒரு நீண்ட ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நீண்ட ஜெபம், ஒரு சுருக்க ஜெபம் இல்ல, ஒரு நீண்ட ஜெபத்தை நாம் தேவ சமூகத்தை என்ன செய்ய வேண்டும்? ஏறெடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். அவர் பார்க்கிறோம். அது 23வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட 10 வசனம் எதுக்கு பேசுறாரு? சோதோமா அழிக்காதீங்கன்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு, இல்லையா அண்ணன் பையன் அங்க இருக்கிற அவன் அழிக்காதீங்கன்ற மறைமுகமா சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு எத்தனை நாள் சொல்லி ஜெபிக்கிறாரு? 10 வசனம் சொல்லி ஜெபிக்கிறார். இடையில அவரே சொல்றாரு, உமக்கு என்ன வரக்கூடாது? உமக்கு கோபம் வராது இருப்பதாக, உமக்கு கோபம் வராது இருப்பதாக. இப்ப அவருக்கு என்ன புரியுது? வர சொல்றாரு இல்லையா? உமக்கு என்ன செய்வு? உமக்கு கோபம் வராத இருப்பதாக அப்படின்னு இல்லையா? பிரதியுத்தரமாக அடியே துணிந்தே கண்டார் பேசி பேசுகிறேன். இப்ப என்ன புரியுது அவருக்கு? இப்ப அவருக்கே கோபம் வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? அவர் சொல்றாரு, நான் கோபம்லாம் பட மாட்டேன், நீ பேசுப்பா, நீ எவ்வளவு பேசுப்பா, நீ எவ்வளவு நேரம் பேசுப்பா. ஒரு நீண்ட ஜெபத்தை இல்லைன்னு சொன்னா ஒரு அதிகமான நேரங்கள் நாம் ஜெபத்திலே செலவிட வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அதிகமான நேரங்கள் நாம் ஜெபத்திலே செலவிட வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு நேரம் நம்ம ஜெப நேரங்கள், நம்ம ஜெபிக்கிறது நேரம் எவ்வளவு நேரம், எப்ப ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரத்துக்கு ஜெபிக்கிறோம், என்னென்ன சொல்லு, எவ்வளவு ஒரு ஜெப குறிப்புக்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், ஒரு ஜெபம் எவ்வளவு நேரம், நம்ம ஜெப நேரங்கள் எவ்வளவு, ஒரு நாளைக்கு நம்ம ஜெப நேரம் எவ்வளவு. இப்ப அவர்கள் என்ன விரும்புறாரு? ஒரு சாதாரண விஷயம் தான், ஆனா எப்படி விரும்புறாரு? ஒரு வெகு நேரம். அது எப்போ? சாயங்காலம் ஆரம்பிச்ச ஜெபம் நைட்டு தான் போக முடியுது. படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குது, ஆனா ஜெபிச்சா அப்படி ஜெபிச்சு பாருங்க எவ்வளவு நேரம் போகணும். அப்ப தேவனுடைய 2வது விருப்பம் என்ன? என்னோட கூட நீ ஜெபத்துல அதிகமான நேரம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஜெபத்துல அதிகமான நேரம் என்னோட கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அப்ப அதிக நேரம் என் கூட இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? என் கூட என்ன செய்யணும்? நீ ஜெபம் பண்ணணும். என் கூட நீ என்ன செய்யணும்? நீ பேசணும். என் கூட நீ என்னோட நீ அதிக நேரம் பேசணும். அந்த பேசுறதுக்கு பேர் தானது ஜெபம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரோட எவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம்?
ஆண்டவரோட கூட நம்ம பேசுகிற நேரம் எவ்வளவு? 24 மணி நேரத்தில் ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம் எவ்வளவு? அப்போ அந்த ஆண்டவரோடு பேசுகிற நேரம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். பட் இந்த விருப்பத்தை இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம நிறைவேற்ற விரும்புகிறோம்? இன்னைக்கு எவ்வளவு பேர் அந்த தேவனுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம்? ஆண்டவரே, ஒரு நாளைக்கு என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது, காலையில் 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், நைட்டு, அப்படி ஒரு மணி நேரமாவது. 3 மணி நேரம் நம்ம ஒன்னா உட்கார முடியல கூட பரவாயில்ல, 3 நேரம் ஒரே நேரத்தில் உட்கார முடியல பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது என்ன செய்யறேன், நாங்கள் உட்கார்ந்து நம்முடைய பாதத்தை நேரத்தை என்ன செய்யறோம், நாங்கள் செலவிடுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜெப நேரம், நம்ம ஜெபிக்கிற நேரம் எவ்வளவு, நம்ம மற்றவங்களோட பேசுற நேரம் எவ்வளவு, இன்னும் சொல்ல போனா ஆண்டவரோட பேசுற நேரம் எவ்வளவு, மற்றவர்களோட பேசுற நேரம் எவ்வளவு. இன்னைக்கு ஜெபம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆனா ஜெபத்தை பத்தி பேசுற நேரம் அதிகமே தவிர ஜெபிக்கிற நேரம் அதிகம் இல்லை. இப்போ ஜெபத்தை கூடுவாங்க இல்லையா, அது சபையில் கூடாலும் சரி, இல்லை மற்ற இடத்துல சரி, ஜெபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறது நிறைய இருக்கும், ஆனால் ஜெபிக்கிறது குறைவாக இருக்கும். எங்க? அது சபைகளே இப்படி தான் இருக்கும். எப்படி ஜெபம்னா என்ன, எப்படி ஜெபிக்கணும், யார் ஜெபிக்கணும், எப்படிலாம் ஜெபிக்கணும் என்பதை குறித்து, ஜெபத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னவா இருக்கும், ரொம்ப நேரம் இருக்கும். ஆனால் ஜெபிக்கிறோன்னு எவ்வளோன்னு பார்த்தா 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், அவ்வளோதான். நீ எதில் விருப்பங்கள் இல்லை, அதிகமான நேரம் நான் ஜெபத்திலே செலவிட வேண்டும் என்ற தேவனுடைய விருப்பத்தை இன்னைக்கு நாம் நிறைவேற்றக்கூடிய நபராக இருப்போமானால் கர்த்தர் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அப்ப தேவனுக்கு புரியுது, என்ன புரியுது, என் விருப்பத்தை ஆபிரகாம் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். காலையில இருந்து ஒர்க் பண்ணி இருக்கிறார், மத்தியானம் வந்து கீழே உட்காராம ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. அப்படி ஒர்க் பண்ண ஆபிரகாம் இப்ப சாங்கல் எப்படி நிற்கிறாரு, இதுக்காக தான் கத்த என்ன செய்யறாரு, சோதமளி பண்ணா நம்ம ஜெபிக்கணும்னு கத்த என்ன செய்யறாரு, விரும்புறாருன்றதை அறிஞ்சு நீண்ட நேரம் ஜெபிச்சு நிற்கிறாரு. பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஒரு நீண்ட ஜெபம். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஜெப நேரங்கள் எவ்வளவு நேரம் நம்ம ஜெபத்துல ஸ்பெண்ட் பண்றோம். அப்ப அதிகமான நேரத்தில் நம்ம ஜெபத்துல செலவிட கர்த்தருடைய விருப்பம் இல்லையா, அந்த விருப்பம் நிறைவேறும் போதுதான் இதை தானியேல் கரெக்டா நிறைவேற்றார் இல்லையா. தானியேல் 6:10 கிரியில நிறைவேற்றார் இல்லையா. தானியேல் 6:10 தானியேல் அழகா நிறைவேற்றார் இல்லையா. தான் முன்பு செய்து வந்தபடியே இல்லையா, தான் முன்பு என்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே. இப்ப தேவனுடைய விருப்பம் என்னவா இருக்கு நினைக்கிறீங்க, உன்னை சிங்ககவில போட்டா கூட சரி, நீ என்னதான் பண்ணி ஆகணும், நீ ஜெபிக்கணும் இல்லையா. எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சுதான் ஆகணும், நீ ஜெபிக்கணும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஜெபிக்கணும். இப்ப ஆபிரகாம் கஷ்டமா, 99 வயசு ஆளு மத்தியானத்துல ஓடி ஓடி வேலை செஞ்சா கஷ்டமா இருக்குமா, கஷ்டமா இருக்காது. 99 வயசு ஆளு வயசுள்ள ஒரு ஆளு ஓடி ஓடி வேலை செஞ்சா உடம்பு டயர்ட் ஆகுமா, டயர்ட் ஆகாதா. ஆனா என்ன பண்ணிருக்கணும், சரி ஆபிரகாம் என்ன பண்ணு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு, நீ ஜெபம் பண்ணு அப்படி சொல்லியிருக்கணுமா. கொஞ்சம் என்ன பண்ணு, ரெஸ்ட் எடு, அப்புறம் என்ன பண்ணு, அப்புறம் வந்து ஜெபம் பண்ணு அப்படி சொல்லியிருக்கலாமா. ஆனா எப்படி செய்யறாரு, இப்ப தானியேலை பார்த்தா சிங்ககவில போட்டா கூட சரி, உன் உயிரே போனா கூட சரி, நீ என்ன பண்ணு, நீ ஜெபம் பண்ணுன்றாரு இல்லையா. அப்ப தேவன் என்ன விரும்புறா, அதிகமான நேரங்கள் நாம் தேவ சமூகத்தை என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு எவ்வளவு பேர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. நம்பர் 3, ஆண்டவருக்காக கடினமாய் உழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருக்காக கடினமாய் உழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடினமாய், சாதாரண உழைப்பு இல்ல, கடினமான உழைப்பு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ 3 வசனம் இப்ப பார்க்கலாம். 18:3 இருந்து 2வது வசனத்திலிருந்து கூட பார்க்கும்போது இதோ நின்றார்கள். ஓடி இல்லையா, எப்படி ஓடணும், 90 வயசு ஆளு 99 வயசு ஆளு ஓடுறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயமா கஷ்டமான விஷயமா. 99 வயசு ஆளு நடக்கிறதே கஷ்டம் இல்லையா.
இன்னைக்கு 99 வயசு ஆளுங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? ரொம்ப 99 ஏன் 30 40 நடக்க கஷ்டப்படுதுங்க இல்லையா? 30 வயசு அப்படின்னாலே என்ன செய்யுது? நடக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. 40 வயசுனால என்ன செய்ய மாட்டேங்குது? நடக்கிறதுக்கு ரொம்ப முடிய மாட்டேங்குது இல்லையா? இன்னைக்கு உடனே ஷேர் ஆட்டோவை தேடுறோம் இல்லையா? ஒன்று பைக், அது உங்களுடைய சௌகரியங்கள், நான் அது உங்களை குறைய சொல்லலை. ஷேர் ஆட்டோ தேடுறோம், பைக்கை தேடுறோம், ஏதோ ஒன்று தேடுறோம் இல்லையா? ஏன் நடக்கணும்னு தோண மாட்டேங்குது? 99 வயசு ஆளு எப்படி போறாராம்? ஓடுறாரு இல்லையா? 99 வயசு என்ன செய்யறாரு? 70 வயசு 30 40 வயசு எனக்கு நடக்கிறதே கஷ்டமா இருக்கிற காலகட்டத்தில் 99 வயசு மனுஷன் ஓடுறதுன்றது முடியாத காரியம். அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? ஆபிரகாம் ஓடாத, பொறுமையா போ, வயசாகி போச்சு, கீழே விழுந்து கை கால உடைய போகுது அப்படின்னு நினைச்சிருக்கணும்ல, சொல்லியிருக்கணும்ல. என்ன செய்யுது? கால் உடைஞ்சாலும் சரி, கை உடைஞ்சாலும் சரி, நீ எப்படிதான் செயல்படணும்? கடினமா நீ பிரயாசப்படணும். உன்னால முடியலன்னு வார்த்தை என்ன செய்யக்கூடாது? 99 வயசாலும் ஓடுறது முடியுமானா முடியாது இல்லையா? முடியலன்னு என்ன செய்யக்கூடாது? என்கிட்ட சொல்லக்கூடாது. முடியலன்னு என்ன செய்யக்கூடாது? எங்க 99 வயசு எப்படி நான் ஓடுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படிதான் இருக்கணும்? என்கிட்ட என்ன சொல்லக்கூடாது? என்னால முடியலன்னு வார்த்தை நான் சொல்ல, ஆண்டவர் சொல்றார். யார் கேட்ட? ஆபிரகாம் கிட்ட. 99 வயசு என்னால நான் ஓட முடியாதுங்க, நீ ஓடணும்னு நான் விரும்புறேன். நீ ஓடுன அந்த ஓடுனது எதான் அடையாளம்? கடினமான பிரயாசம் அடையாளம். ஓடுவது என்ன அடையாளம்? கடினமான பிரயாசம். கடினமான பிரயாசம் இல்லையா? இந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் கேட்பான் இல்லையா, ஐயா நான் உங்க கூட வரட்டுமா அப்படி கேட்பான் இல்லையா? அவன் என்ன நினைச்சிருக்கிறான்னா, கொஞ்சம் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிக்கன் பிரியாணியே போட்டாரு. அவன் நினைச்சிட்டான், என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அவரோட போனா அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். ஆனா அவர் சொல்றாரு, நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைக்கு என்ன உண்டு? கூடு உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க என் கூட நீ தூங்கவே முடியாதுன்ட்டாரு. என் கூட வந்தா நீ என்ன செய்யவே முடியாது. போகையில் அவரை நோக்கி, ஆண்டவரே நீ எங்க போனாலும் எனக்கு கொஞ்சம் மட்டும் என்ன கொடுக்கிறாரு? சிக்கன் பிரியாணியா கொடுத்துனுக்கிறாரு, லெக் பீஸா வச்சு கொடுத்துனுக்கிறாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ என்ன வந்துருச்சு? அப்பா அவர் கூட போயிட்டா தினம் என்ன செய்யலாம்? நான்வெஜ்ஜா சாப்பிடலாம்பா அப்படின்னு நினைச்சு போய் நிற்கிறான். உடனே அவர் சொல்றாரு, அதற்கு இயேசு உண்டு, இடம் தானே படுக்குவ இல்ல, எங்கப்பா படுப்ப? வீடு இருந்தா படுப்ப இல்லையா? கட்டில் இருந்தா படுப்ப இல்லையா? பெட் இருந்தா படுப்ப, பாய் இருந்தா படுப்பல்ல, எதுவுமே இல்லைன்னா. இப்ப என்ன சொல்றாரு? என் கூட வந்தா தூங்காம உழைக்கணும், முடியுமா உன்னால? இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மார்க் 1ஆம் அதிகாரம் இல்லையா? இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மார்க் 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரம் என்ன செய்யறாரு? பேதுரு மாமி வீட்டுக்கு போனாரு. சாயங்காலம் பேதுரு மாமியை சுகமாக்கினாரு. உடனே அந்த அம்மா இருந்து டீ போட்டு கொடுத்துடுச்சு. குடிச்சு என்ன ஆயிட்டாரு? திரும்ப அப்படியே ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. அப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி ஜனங்க ஊராருக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்றாரு. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அந்த ஊரார் அத்தனை பேரும் வந்துட்டாங்க இல்லையா? அந்த ஊரார் அனைவரும் வந்துட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு ஜெபம் பண்றாரு. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? சாயங்காலம் கூட்ட ஆரம்பிச்சு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி முடிக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? பிசாசை துரத்தணும், நோயை துரத்த எல்லாம் பண்ணணும் இல்லையா? மிட் நைட்டு போயிருக்கணும் இல்லையா? உடனே அடுத்த வசனம் சொல்லுது, அவர் அதிகாலை இருட்டோடே எழுந்து. இவர் எப்ப தூங்கி இருக்கணும்? அப்போ அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து. அப்ப எவ்வளவு நேரம் படுக்க போனாரு? மிட் நைட்ல படுக்க போயிருக்கிறாரு. 12 மணி 1 மணிக்கு படுக்க போயிருக்கிறாரு. ஆனா அங்க என்ன செய்யறாரு? அதிகாலையில் எழுந்து இல்லையா? இதே கருத்தை தான் அந்த ஆதிகாகம் 18 ஆபரகம் மட்டும் பார்க்க முடியும். என்னது? நேற்று மத்தியானம் ஆரம்பிச்சவர் இல்லையா? நைட்டு 12 மணிக்கு போய் முடிக்கிறார். மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சவர் நைட்டு 12 மணி உட்கார்றாரு. உட்கார்ந்த பைபிள் அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. 19ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து சோதோமுக்கு ஏற்ப நின்று பார்க்கிறார் இல்லையா? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து 19ஆம் அதிகாரத்தில் அந்த சோதோமில் உப்பு தூணை மாறிட்ட பிறகு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, லோத்தின் மனைவி உப்பு தூணை மாறிவிட்டால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து இல்லையா? ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு நேரத்தில் எழுறாரு?
அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு எப்ப அந்த வெள்ளி முளைக்கும். ஏன் அவெல்லாம் வெயிட் பண்றாரு? ஏன்னா அப்ப போனதானே எது தெரியும்? புகை எப்ப தெரியும்? காலையில பார்த்தா தெரியுமா புகை? நைட்ல பார்த்தா தெரியுமா? காலையில பார்த்தா தானே தெரியும் புகை. அந்த சோதம் எரிஞ்ச புகை எப்ப பார்த்தா தெரியும்? அப்படி வெடிக்கலாம் பார்த்தா தெரியல. அப்படி பார்க்கறான் எப்போ பொழுது விடியும், எப்போ பொழுது விடியும். அப்ப ஆபரம் என்ன செய்யல? லேட் நைட் இப்ப படுத்தாரு. ஆனா லேட் நைட்ல படுத்தவர் எப்ப எந்திரிக்க விரும்பல. சரி என்ன பண்ணலாம், ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சா போதும்பா அப்படி நினைக்கல. எப்ப அதிகாலையில் மகனை வெட்ட சொல்றாரு ஆபரகம். அதிகாலையில் இல்லையா? ஆதியாகமம் 22:3 என்ன? ஆதியாகமம் 22:3 என்ன? அப்ப ஆபரகம் என்ன பழக்கம் இருக்குது? அதிகாலையில. வயசு எவ்வளவு? அங்கேயாவது 99 இல்லையா? இந்த இடத்துல கிட்டத்தட்ட 120 130 வயசு ஆகி போச்சு. யாருக்கு? 120 வயசு பக்கம் ஆகி போச்சு ஆபரகாமுக்கு. ஆபரகாம் அதிகாலையில் எழுந்து எங்க போ? மோரியா மலைக்கு போ. எவ்வளவு நாள் போகணும்? 3 நாள் போகணும். எங்க படுத்து தூங்குறது? இந்த 3 நாள் எங்க படுப்பாங்க? வெயில் காலமா தான் எப்படி நடக்குவாங்க? குளிர் காலமா தான் எங்க படுப்பாங்க? எந்த வீட்டில் படுப்பாங்க? போயிட்டு படுக்கிறதுக்கு இடமே கிடையாது. 3 நாளா புறப்பட்டு வராங்கல்ல, படுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்ப எங்க படுத்திருப்பாங்க? எங்க தூங்கி இருப்பாங்க? எங்க ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க? அப்ப தேவன் என்ன விரும்புறாரு? எனக்காக நீ கடினமாய் பிரயாசப்பட வேண்டும். சாதாரண பிரயாசம் இல்ல, ஏதோ கொஞ்ச நேரம் ஓடி பார்த்து ஓகே தோத்துரும் அப்படி போயிருது இல்ல. கடினமான பிரயாசம். காலையில மத்தியானம் எழுந்து நின்ன மனுஷன் எப்படி வர குறைவே இல்லை. நைட்டு 12 மணி நேரம் அவர் என்ன செய்வே இல்லை? உட்காரவே இல்லை. 12 மணி நேரம் 24 மணி நேரம் அவர் என்ன செய்யவில்லை? உட்காரவே இல்லை. 12 to 12 உட்காரவே இல்லை. அப்படியே நிக்கிறாரு. 99 வயசு. கால் எவ்வளவு வலிக்கும்? ஆராதனை அரை மணி நேரம் நெடுங்களாலே நிக்க முடிய மாட்டிருக்குது இல்லையா? ஆராதனையில கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறீங்களாப்பா, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எளிமை நின்று ஆராதனை பண்ணுங்கன்னா எவ்வளவு பேர் அரை மணி நேரம் நின்று ஆராதனைக்க முடியுது? ஆராதிக்கிறதுக்கே அரை மணி நேரம் நிக்க முடியலையே. யங் ஸ்டேஜ்ல, வாலிப வயதுல 99 வயசு கிழமை 12 மணிலிருந்து அடுத்த நைட்டு 12 மணி வரைக்கும் எப்படி நிக்கிறாரு? நின்று கொண்டிருக்கிறார், ஓடிக்கொண்டிருக்கிறார், நடந்துகிட்டே இருக்கிறாரு. எப்படி முடியும்? ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன செய்யல? உட்காருங்கன்னு சொல்லல இல்லையா? இதை விட ஒரு கொடுமைன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப் எங்க போவாரு? சமாரியா பட்டணத்துக்கு போவார் இல்லையா? பிலிப் என்ன செய்வாரு? சமாரியா பட்டணத்துக்கு போவாரா? சமாரியா பட்டணம் பயங்கர ரிவைவல் இல்லையா? பயங்கர எழுப்புதல். அப்படியெல்லாம் எல்லாருக்கும் ஊரே வந்துடுச்சு. பேய ஓட்டி, நோயை ஓட்டி, சப்பானி எழுப்பி எல்லாத்தையும் மந்திரவாதிகளாம் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு என்ன செய்யறாரு? அப்பாடான்னு போய் உட்கார்றாரு. உன்னை கர்த்தருடைய தூதன் நின்று நீ எழுந்து. கர்த்தருடைய தூதன் அந்த பிலிப்பை சொல்றான், நீ எழுந்து. தூதன் பிலிப்பை நோக்கி, ஏங்க இப்ப எவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், ஒரு ஊரையே ரட்சிப்பட கொண்டு வந்திருக்கிறேன் இல்லையா? இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்ன கொடுத்து வந்திருக்கிறேன்? ஞானசானம் கொடுத்து வந்திருக்கிறேன். மந்திரவாதிகள் என்ன கொடுத்து வந்திருக்கிறேன்? ஞானசானம் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இவ்வளவு வேலையை முடிச்சுட்டு வந்து அப்பாடான உட்கார்ந்தா கர்த்தருடைய தூதன் நின்று. பரலோகத்துல யாருக்கும் சேரே கிடையாது. ஆசரிப்பு கூடாரத்துல ஒரே ஒரு ஆசனம் கிருபாசனம் மட்டும்தான். யாருக்கு மட்டும் தான் சேரு? ஆண்டவருக்கு மட்டும்தான் கிருபாசனமே தவிர வேற யாருக்கும் சேர கிடையாது. ஆனா ஏலி என்ன செஞ்சுப்பாரு? உட்கார்ந்து ஆசனத்துல. அதான் பிரச்சனை. அதான் மல்லாக்கா விழுந்து படம் முடிஞ்சிச்சு. எங்க உட்கார்ந்ததுனால? தேவ சமூகத்துல உட்கார்றது இடமே கிடையாது. தேவ சமூகத்துல உட்கார்றதுக்கு நோ சான்ஸ். நமக்கு பரவாயில்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு சரியா? ஆனா அவங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது, எல்லாம் நினைக்கணும் அவ்வளவுதான். யாரும் எஸ்ரா பைபிளை திறந்தா எல்லாரும் எழுந்து நிற்பாங்க. பைபிளை படிக்கிறது, பைபிளை திறந்தா என்ன செய்வாங்க? எல்லாம் எழுந்து நிற்பாங்க. அதான் எஸ்ரால வாசிக்கிறோம். அப்புறம் தேவ சமூகம் எப்படி இருக்கிறார்? என்ன விரும்புறாரு? ஒரு கடினமான உழைப்பு. என்ன அடையாளம்? நீ ஓடுறது என்ன அடையாளம்? நோ ரெஸ்ட். பிலிப்பை பாருங்க, சமாரியா பட்ட அவ்வளோ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் உட்கார்றாரு. உடனே கர்த்தருடைய தூதன் நின்று நீ எழுந்து. அது எப்படி போனோம்? போறார ஊர் வழியா போக சொல்லக்கூடாதா? ஒரு பேக்கில் பம்சனை வாங்கி சாப்பிட்டு போயிருப்பாரு இல்லையா? ஒரு டீ கடை குடிச்சிட்டு போயிருப்பாரு இல்லையா?
எங்க பிடிப்பு போகணுமா? வனாந்தரத்தில் போ. ஏன்? நீ என்ன கூட குடிக்கக்கூடாது, டீயும் குடிக்கக்கூடாது, பஜ்ஜியும் சாப்பிடக்கூடாது, போண்டாவும் சாப்பிடக்கூடாது. எங்க தான் போகணும்? வனாந்தர வழியா போ. எழுந்து போனா உட்கார்ந்து ஆவியானவர் நீ போய் என்று என்னதான் அவன் ரதத்துல போறான், இவன் நடந்து போறான். ராஜா ரதம் எப்படி போகும்? ராஜாவுடைய கந்தக மந்திரி இல்ல, இன்னைக்கு மினிஸ்டர் காரங்க எப்படி போகுது? பயங்கர ஃபாஸ்ட் இல்ல. இப்ப வந்திருக்கிற யாரு? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்ல. இந்த கார் எப்படி போகும்? இதுவரைக்கும் நடந்து வந்தார்ல, இப்ப நடந்து போகணும்ல. இவன் நடந்து போறதுல அவன் எத்தியோப்பிய தேசத்துக்கு போய் சேர்ந்துருவான். இப்ப எப்படி போகணும்? அவன் கார்ல போறான், இவன் எப்படி போகணுமா? அவன் காரு எந்த அளவுக்கு வேகமா போதோ, அவன் ரதம் எந்த அளவுக்கு வேகமா போதோ அதை விட வேகமா போனா இவன் போய் என்ன செய்ய முடியும்? அந்த ரதத்துல ஏற முடியும். அவனை எப்படி ஓடி இருப்பான்னு பாருங்க. எந்த பிலிப்பு இப்பதான் சமாரியாவோட பயங்கர ரிவைவல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, பயங்கர எழுப்புதல் அடிச்சு வந்திருக்கிறாரு, ஊருக்கே அற்புதம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, ஊருக்கே ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, பயங்கர ரிவைவல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவரை பார்த்தாலும் எழுந்திரிப்பா, என்ன உட்கார்ந்து நிற்கிற, என்ன நீ என்ன உட்கார்ந்து இருக்கிற? அவன் கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு இவரக்கமே இல்லையா? அப்படி கேட்டிருக்கணும்ல. என்னன்னு இப்போதானங்க இவ்வளோ பேருக்கு ஜோமிட்டு இப்போதானே வந்து அப்பாடாட உட்காந்து நிற்கிறேன். உடனே என்ன சொல்றீங்க? எழுந்துன்றீங்க, அது வனாந்திர வழியா போன்றீங்க. இப்போ என்ன பண்ணு, அங்க ஓடுன்றீங்க. அவன் ரதத்தில் போறான், அவனை நிறுத்தக்கூடாதா? இல்லை அவனை அந்த பக்கம் வர சொல்லக்கூடாதா? நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு அங்கே பிலிப்புக்கிற அவனை கூட்டு போப்பா அப்படி அவனை சொல்லக்கூடாதா? யாரை சொல்றீங்க? கந்தக மந்திரி சொல்லியிருந்தா வந்திருப்பான வந்திருக்க மாட்டானா? என்னன்னு, நீ நேரா சமாரியா பட்டணத்தை போய் அங்க பிலிப்பு ஒருத்தர் இருக்கிறான், அவனை என்ன பண்ணு கூட்டிக்கிட்டு போப்பா அப்படி சொல்லியிருக்கலாமா? சொல்லிருக்கமா? சொல்லிருக்கூடாதான், சொல்லியிருக்கணும்ல. ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு? அவனை வர சொல்ல மாட்டேன், நீ எழுந்து ஓடு, நீ எழுந்து போ. அவன் ரதத்துல போறான், இவன் நடந்து போறான். எந்த அளவுக்கு வேகமா ஓடணும், அவன் ரதத்தை பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் எப்படி இருக்கிறான்? அவ்வளவு வேகமா ஓடுறான். ஏன்? ஹார்டவர். தேவன் என்ன விரும்புறார்? ஒரு கடினமான உழைப்புனா ஓய்வில்லாத உழைப்பு. அதை இன்னொரு வழி என்ன சொல்லலாம்? ஓய்வில்லாம உழைக்கணும், ஓய்வில்லாம உழைக்கணும். இன்னைக்கு ஓய்வு என்ன செய்யவே கூடாது? விரும்பவே கூடாது. கிடைக்கும் போது ஓய்வு எடுத்துக்கோ. ஆனா ஓய்வு என்ன செய்வேனா? விரும்பி. ஆவரம் 12 மணிக்கு நின்னாரு, என்ன செஞ்சிருக்கணும்? சரிப்பா ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் வந்து என்ன பண்ணு, நீ ஒர்க் பண்ணு சொல்லியிருக்கலாம். நைட்டு போய் ஜோமனு சொல்லியிருக்கலாம். அது சொல்றாரு, நிக்கிறாரு, அவரும் நிக்கிறார். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறாரு? நம்மளை கத்தனை செய்விக்கிறாரு, ஜெபிக்க விரும்புறாரு. எப்படி ஜெபிக்கணும்? உட்காந்துன்னு ஜெபிக்கல, அப்படி தலையை சாய்ச்சி ஜெபிக்கல, காலை நீட்டி ஜெபிக்கல. எப்படி ஜெபிக்கிறாரு? நின்னு. எவ்வளவு நேரம்? கிட்டத்தட்ட 12 மணி 6 மணி நேரம் நிக்கிறாரு ஒரு ஜெபத்துல. எப்படி முடியும்? அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? 3 விருப்பம் சொல்லியிருக்கேன். ஒன்னு என்ன? அதிகமான நேரம் தேவன் என்ன செய்யணும்? நேரத்தை செலவிடணும். நம்ம 2 என்ன? அதிகமாய் அவரோட பேசணும், அதிகமான ஜெபத்திலே செலவிடணும். 3வது என்ன? அவருக்காக கடினமாய் பிரயாசப்படணும், கடினமாய் உழைக்கணும். இன்னொரு பண்ண சொன்னா ஓய்வில்லாமல் உழைக்கணும். இந்த 3ம் தேவனுடைய விருப்பம். இந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றினால் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். இந்த விருப்பம் நிறைவேற்றாத வரைக்கும் நம்ம விருப்பத்தை தேவன் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுமா? இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உன் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உன் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும்.
ஏன் நம்ம இருதயத்தை அறிஞ்சிக்கணும்? ஏன் அவர் விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும்? அப்பதான் நம்ம விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் விருப்பத்தை நாம் நிறைவேற்றாத பட்சத்தில் நம்ம விருப்பத்தை அவர் நிறைவேற்ற மாட்டார். இன்னைக்கு நம்ம விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டுமானால் அவர் விருப்பத்தை நிறைவேற்றணும். என்ன அவர் விருப்பம்? ஒவ்வொரு நாளும் அதிகமான நேரம் நாம் தேவனோடு கூட இருப்பது கர்த்தருக்கு விருப்பம். அவரோடு கூட நேரத்தை செலவிடுவது, தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பது கர்த்தருடைய விருப்பம். அதிகமான நேரங்கள். ஆபிரகாம் 12 மணிக்கு எழுந்தவர் அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் தேவனோடு நிற்கிறார். 12 மணி நேரம் தேவனோடு செலவிடுகிறார் ஆபிரகாம். இருக்கிற 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் தேவனோடு செலவிட முடியுது. அட்லீஸ்ட் நம்மள ஒரு 3 மணி நேரமாவது, தானியேல் 3 மணி நேரம் செலவிட்டாரு, நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது நாம் தேவ சமூகத்திலே செலவிட வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதை செய்யாத பட்சத்தில் நம்ம விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற முடியாது. நம்பர் 2, உடைய ஜெப நேரங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதிகமான நேரம் உன் ஜெப நேரம் இருக்கணும். எங்கூட நீ அதிகமான நேரம் பேசணும், அதிகமான நேரம். இன்னும் தனி ஜெபம், உன் தனி ஜெபம் அதிகரிக்கணும் விரும்புகிறார். என்னோட தனித்து நின்று பேசணும். உன் தனி ஜெபம் சபையில் கூடி ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, குடும்ப ஜெபம் மட்டும் இல்லை, குழு ஜெபம் மட்டும் இல்லை, உன் தனி ஜெபம். இன்னைக்கு உன் தனி ஜெபம் எவ்வளவு நேரம்? நீ தனியா தேவனோடு ஜெபிக்கிற தனி ஜெபம் எவ்வளவு நேரம்? உன் தனி ஜெபம். குழு ஜெபம்ல சபையில் கூட ஜெபிக்க ஜெபத்தை சொல்ல ஆண்டவர். இன்னைக்கு உன் தனி ஜெபம், நீ தனியா என் கூட நேரம் பேசணும். யாக்கோபை பார்க்கிறோம், 12 மணி நேரம் தேவனோடு போராடிக்கிட்டு இருக்கிறார், தேவனோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்பதான் அவர் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. அதிகமான நேரங்கள் நம் தனி ஜெபம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்பர் 3, கடினமான பிரயாசம். ஆண்டவருக்காக கடினமாய் உழைக்கணும். கடினமாய் எனக்காக. வேற எந்த இடத்துலையும் ஆபிரகாம் ஓடி இந்த வார்த்தையை பார்க்கவே முடியாது. லோத்தை பிடிச்சுன்னு போயிட்டாங்க, அப்ப போனார்னு தான் சொல்லுதே தவிர ஓடனார்னு சொல்லல. 21ஆம் அதிகாரத்தில் தம் பிள்ளை ஈசாக்குக்கு விருந்து பண்றாரு, அப்ப ஓடி ஓடி வேலை செஞ்சாருன்னு சொல்லல. ஆனா 18ஆம் அதிகாரம் தேவனுக்காக ஓடி ஓடினா கடினமாய் உழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருக்காக. இன்னைக்கு நமக்கு உழைக்கிறது எப்படி இருக்குது? ஆண்டவருக்காக உழைக்கிறது எப்படி இருக்கு? நம்ம குடும்பத்துக்கு உழைக்கிறது எப்படி இருக்குது? ஆண்டவருக்காக உழைக்கிறது எப்படி இருக்குது? நமக்காக நம்ம உழைக்கிறது எவ்வளவு கடினமா இருக்கு, ஆண்டவருக்காக நம்ம உழைக்கிறது எவ்வளவு இருக்கு? ஆண்டவருக்கு உழைப்பு இருக்கா? ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் ஏதாவது நம்ம உழைக்கிறோமா? ஆண்டவருக்காக எதையாவது நம்ம பிரயாசப்படுறோமா? கடினமாய் பிரயாசம் கர்த்தர் விரும்பினா, ஒரு சாதாரண பிரயாசம் கூட ஒரு நாள் ஆண்டவருக்கு இல்லைன்னா எப்படி நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற முடியும்? கடினமான உழைப்பு நமக்கு இருக்குமானால் கர்த்தர் இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா கர்த்தர் நிறைவேற்றுவார். பிலிப்போர் சமாரியா பட்டணம், பிரஜாதிகளுடைய பட்டணம், மந்திரவாதிகள் மனம் திரும்புறாங்க, பிசாசுகள் போகுது, நோய்கள் குணமாகுது. அவ்வளவு பெருகம் பிரசங்கம் பண்ணி ஜோமணி முடிச்சுட்டு அப்படி உட்கார்றாரு. கர்த்தருடைய தூதன் நின்று, நீ எழு, வனாந்தர வழியா போ, அந்த ரதத்தோட சேர்ந்துக்கோ. அவன் ரதம் வேகமா போகுது. பார்க்கிறான், பிலிப்பு ஓடி ஓய்வெடுக்க விரும்பல. இன்னைக்கு எவ்வளவு பேருக்குங்க ஓய்வில்லாம உழைக்கின்ற விருப்பம் இருக்கு ஆண்டவருக்காக. உழைச்சதுல திருப்தி அடையாம நான் உழைக்கணுன்ற விருப்பம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? நான் உழைச்சதுல திருப்தி ஆகிட்டேன், அந்த விருப்பம் இல்லாம நான் உழைச்சிருக்கேன் போதும், நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் போதும், நான் 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன் போதும், ஒரு 2 வீடை விசிட் பண்ணியிருக்கேன் போதும் அப்படின்னு நினைக்காம இன்னும் நான் செய்யணும் அப்படின்ற விருப்பம்
இன்னைக்கு ஆண்டவருக்காக ஓய்வெடுக்காம போதும்னு நினைக்காம உழைக்கிற விருப்பங்கள் இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு இருக்கு? இதான் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய இருதயத்தின் துடிப்பு, கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கம். இந்த ஏக்கத்தை நம்ம நிறைவேற்றினா நம்ம ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் இப்படி நாங்கள் இல்லாமல் போனதுனால தான் எங்கள் விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றாமல் போயிட்டீங்கன்னா, இன்றைக்கி நான் அர்ப்பணிக்கிறேன், இன்றைக்கி நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, உம்மோடு கூட அதிகமான நேரங்கள் நான் செலவிடுவேன், உம்மோடு கூட அதிகமான ஜெபத்திலே நான் தரித்திருப்பேன். உமக்காக கடினமாய் என்னால் என் சக்திக்கு மிஞ்சி நான் செயல்படுவேன். என்னை நம்பி என் விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றுங்கப்பான்னு இன்னைக்கு அர்ப்பணித்தா நம்ம விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த தேவக்கரம் எங்களுக்கு மேலே இருக்கட்டும். இப்படிப்பட்ட விருப்பங்கள் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றி உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தடைகளை கர்த்தர் மாற்றும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவக்கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். பரிசுத்த பிரசங்க அர்ப்பணிக்கிறோம். என்னென்ன பிள்ளைகள் என்ன விருப்பத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்களோப்பா, அத்தனைபடி விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுங்க. அன்னைக்கு ஆபிரகாமின் விருப்பத்தை நிறைவேற்றின ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிற அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விருப்பங்களையும் கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தடைகளை மாற்றிடும், நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவக்கரைங்க கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி உடைய திருக்கத்தை அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்தி உங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.